சேலம் மணிகண்டன் சார், அதிருப்தி தரப்பாக நீங்க சொன்னீங்க பதவி பிடித்து அவங்க அணி மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவங்க வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுல நம்ம மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடியது 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், இப்போ 2026 தேர்தல், தொடர் தேர்தலில் தொடர் தோல்விகளை அதிமுக எதிர்கொண்டு வருது அப்படின்னும் போது எங்களுடைய கருத்துக்களை கேட்க மாட்டேங்கிறாரு, யாராவது அவர் எதிர்த்து பேசினாலும் உடனே அவங்க கட்சி விட்டு நீக்கிறாரு அப்படிங்கிறது இது கட்சிக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஆரோக்கியமான விஷயமா இது அது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் அது பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கடைசியா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி, அதாவது விவாதத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நான் பேசுறவன் கிடையாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவியோ நான் சொன்ன காரணம் என்னன்னா, சினிமா துறையிலிருந்து தலையிற்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்தின அந்த ஒரு கல்ட் மேனியாவோட அவங்க வந்ததுனால அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் இரண்டாம் வழி தலைவர்களும் ஒரு பயம் கலந்த பணிவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் பாருங்க, இன்னும் 10 நாள்ல கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருந்தப்ப என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்களோ அதைத்தான் அந்த கட்சி ஃபாலோ பண்ண போறாங்க. 10 அடிக்கு முன்னாடியே கூப்பிடுவாங்க, அவர் சகஜமா போய் நீங்க சந்திக்க முடியாது, அவரை பார்த்தாவே ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி. இதுதான் அம்மா காலத்திலயும் நடந்தது, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் காலத்திலயும் இருந்து. சோ சினிமா துறையில இருந்து வந்ததுனால ஒரு பயம் கலந்த பணிவு இருக்குது. அது சாதாரண பழனிசாமியோ சாதாரண பன்னீர்செல்வமோ வர்றப்ப இவங்க அவங்க கிட்ட அந்த மரியாதை கொடுக்க தவறுறாங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வந்தவழி அவங்க சினிமா துறையில இருந்து வந்தவங்க அப்படின்னு அதுக்காக சொல்ல வரல. ரெண்டாவது, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் பார்த்து வரலீங்க. திமுகவை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டுல ஒரே கட்சி அதிமுக தான். திமுக எதிர்ப்புங்கிறதுக்காக நான் அதிமுக வந்தவன். நான் எம்ஜிஆர் ரசிகர், அதையும் சொல்லிடுறேங்க. இன்னொரு ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன். இந்த பேசிட்டு இருக்கிற 4 பேத்துல ஒருத்தர் இன்னும் ஒரு வாரத்துல பாருங்க விஜய் கட்சிக்கு போக போறாரு. அது யாருன்னு நீங்களே பொறுத்துட்டு பாருங்க. ஒரு வாரத்துல ஒருத்தர் விஜய் கட்சிக்கு போக போறாரு, அது யாருன்னு நீங்களே பொறுத்துட்டு பாருங்க. என்ன சார் இது? அப்புறம் புது கதையா அடுத்த விஷயம் சொல்றேங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருந்தாரு. 2019, 21 கூட்டணி வச்சிருந்தாரு, 26 கூட்டணி வச்சிருந்தாரு. பாஜக கையை முறுக்க போகுது, காலை உடைக்க போகுது, சீட்டு இவ்வளவு கேட்க போகுதுங்கிறப்ப இன்னொரு தேசிய கட்சி காங்கிரஸுக்கு கொடுத்ததோட கம்மியா சீட்டு கொடுத்தாரு. பிஜேபி கூட்டணியில இருந்தாலும் அவர் எப்படி ட்ரீட் பண்ணாரு, அவர் இருந்த இடத்தை தேடி பாஜக தலைவர்கள் வந்தாங்க. பிரஸ் மீட் டைம் எல்லாம் எதுக்காக மாறுச்சு அப்படிங்கிறப்பயே அவருடைய ஓரளவு அந்த தலைமை பண்புங்கிறது தெரியுது. இன்னொருத்தர், உங்களை ஒரு முறையாவது வாழ்க்கையில் சந்திக்க எனக்கு வாய்ப்பு தாருங்கள், வன்றாடி கேட்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு திமுக போய் உட்காந்துட்டு எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்கிறாரா? அவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது இருந்தாரா? ஆகுன்னா டெல்லிக்கு புது ஓடினாரா? யாரோ சொல்லி நான் போய் இதுல உட்காந்து தியானம் பண்ணேன், கர்மாந்திர புரட்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வியூகம், அதாவது அவருக்கு எதிராக கட்சிக்கு எதிராக இவங்க நீக்கினா சரியா இருக்கும் அப்படின்ற வியூகம் எல்லாமே சரியா இருந்தா இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு முடிவு அவருக்கு வந்திருக்கணும் இல்லையா? எஸ், மறுக்கவே இல்லை. உங்க டிவிலயே நான் 2 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், 2026 ஃபார் ஆசிட் டெஸ்ட் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை இந்த தேர்தலில் தோற்று போனால் அவர் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். நாங்க சைன் ஜப்பா அடிக்கிற கேஸ்லாம் இல்ல. திமுக போனா கொஞ்ச நாள் அவருக்கு பின்னாடி போயிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு அப்புறம் நான் பொதுவான ஆள் இப்படிலாம் இல்ல. நான் வெளிப்படையா சொன்னேன், 2026 தோத்து போனாருன்னா அவர் தலைமையை குறித்து கேள்வி எழுப்பப்படும். உங்க டிவில உங்க அரவிந்த் ஆச்சிட்ட நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு அது அவர்கிட்ட தவறு இருக்கு சார், நான் மறுக்கவே இல்லை. அம்மா இல்ல, அவர் நிச்சயமா புரட்சி தலைவர் இல்ல, தன்னுடைய உயரம் தெரிஞ்சவர் தான். சில முடிவுகள் எடுத்தார். இதுவே இப்ப இந்த எதிர்ப்பு சுனாமியாலே இந்த வேட்டைக்காரன் குறுக்க புந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டார். இல்லைன்னா நிச்சயமா ஜெயிச்சிருந்தாரும் ராஜதந்திரி ஆகா அம்மா உருவி ராஜதந்திரி பழனிசாமியை பார்த்துட்டு இருப்பாங்க. சார், அவர் மேல தவறுகள் இருக்குதா? இருக்குது. அரவணைப்பு தன்மை வேணுமா? வேண்டும். எல்லாம் சரி. ஆனா நீ போய் கறிக்கடையில போய் உட்காந்துக்கிட்டு, கசாப்பு கடையில உட்காந்துட்டு ராமலிங்க வல்லார எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்னு நாட்டுக்கு உபதேசம் பண்ற மாதிரி பதவி பணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போட போயிட்டு அதுக்கப்புறம் நீ கட்சியை காப்பாத்துறதுக்கு நான் போனேன்னு சொல்றத அரசியல் டேஸ் டேஸ்க்கு சொல்லுவீங்களா இல்ல வேற என்ன சொல்லுவீங்களா? நீங்க விஜய் பக்கம் போகாம விஜயை எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு பொதுச் செயலாளர் நீங்க முன்ன நிறுத்தி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவர் நிச்சயமா கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர். அத்தனை பொதுக்குழு உறுப்பினரும் எதிராக திரண்டிருப்பா. பழனிசாமி அவர்களே, உங்களை நாங்க நம்பணும், இத்தனை தேர்தலில் நீங்க வெற்றியை கொடுப்பீங்க நம்பணும், உங்களால ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு அந்த கேள்வி அந்த ஏவுகணைகளை அவர் நிச்சயமா எதிர்கொண்டே இருக்கணும். ஆனா நீயே அரசியல் சோரம் போயிட்டு எடப்பாடி சரி சார் ஒத்துக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், ஹூ இஸ் நெக்ஸ்ட் வேண்டாம், நீ ராமராஜர் ரசிகர் பண்றப்ப அங்க கோயம்புத்தூர்ல வச்சுட்டு இருந்த
ஒன்ன தெரியுமா? ஒரு ஆளு நைட் 8 மணி வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாரு. 8 மணிக்கு மேல எதையாவது சாப்பிட்டாருன்னா வேற ஒரு மாதிரி. நீங்க எல்லாம் தலைமை பண்புடையவங்களா? வேண்டாம், அவங்க எடப்பாடி பொதுக்குழு பழனிசாமி கூட்டுங்கிறாங்க தூக்குங்க. சார். Who is பொதுக்குழு next? கூட்டுங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கட்டுப்படுறோம் அப்படின்றாங்க. நான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிற மாதிரி பூபதி ஜானோட எப்பயுமே நான் முரண்படுவேன். பாதி அவர் சொன்னதை ஏத்துக்கிறேன். அவங்க பிளானிங் என்னன்னா, போய் ஒரு 5 மந்திரி பதவி 10 வாரிய பதவி வாங்கிட்டா வளமா கொழிச்சிருவாங்க. சோ அதை வச்சு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி எதிராக பிரச்சனையை ஏற்படுத்தி கட்சியை கைப்படுத்தி இது விஜயோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சப்பார்டினேட் கூண்டு கிளி மாதிரி கொண்டு போய் கட்சியை அவர் பின்னாடி அடமானம் வைக்கலாம்னு பார்த்தாங்க. அததான் விதி. அதாவது வந்து துரோகத்தால் விடையறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள் இடம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம பொதுக்குழு கூட்டி அது ஒரு ஒரு விதமா பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க நீங்க சொல்றீங்க. இப்ப அமைச்சர் விரிவாக்கம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இப்பவும் சொல்றாங்க இல்லையா, பொதுக்குழு கூட்டணும் இப்பவும் சொல்றாங்க இல்லையா, தோல்வி குறித்து விவாதிப்போம், பொதுக்குழு என்ன சொல்றாங்க கேட்போம் அப்படிங்கிறது இப்பவும் சொல்றாங்க. சோனமுத்தா எல்லாம் போச்சா? அங்க நம்பி போனீங்க, வேட்டைக்காரன் உங்ககிட்ட கிட்னி போகாதேன்னு சொன்னோம். வேட்டைக்காரர் உங்ககிட்ட கிட்னி எல்லாம் பிடிக்கிட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப வேஷம் கலைஞ்சு போச்சு. ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும். வேலுமணி வேஷம் வெளுத்து போச்சு, டும் டும் டும். அதனால இப்ப பழைய பல்லவி பாட சொல்றேன். இப்ப நீங்க என்ன கேக்குறது ராஜா? எடப்பாடி பழனிசாமி 15 நாள்ல கூட்ட போறாரு. நீங்க ஒருவேளை மந்திரி சபையில போய் அங்க பழமும் பெற்று இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. இவனுங்க 10 பேரும் சேர்த்துட்டு வந்து கத்துவானுங்களா, இன்னொரு ஆளுக்கு தண்ணி பாட்டில் எடுத்து அடிச்சாங்களா, அந்த மாதிரி அது ஒண்ணும் இல்லாத கேஸ் நாம அந்த மாதிரி அப்படின்னு அவர் யோசிப்பாரு. இப்ப ஒரு முழு பலத்தோட சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுற பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய தவறுகளில் இருந்து பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தென் மாவட்டங்களில் பலமா இருக்கிற தினகரனை கட்சியில சேர்த்தி அமமுக தினகரன் இந்த கட்சியோட இணைத்து அவரை துணை பொதுச் செயலாளருங்கிற அளவு கொண்டு வந்தா தென் மாவட்டத்தை நீ பாத்துக்கப்பா, வட மாவட்டத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா உடனடியாக ஒரு கண்ட்ரோல் கட்சி வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும். பாஜக ஒன்னும் தீண்டத்தகாத கட்சி இல்ல. இவங்க தமிழ்நாட்டை நான் பட்டா போட்டு கொடுத்துரு. இன்னைக்கு லெவல்ல நம்பர் 1 விஜய். நீங்க விரும்புறீங்களோ இனிமேல் விஜயை சுத்தித்தான் அரசியல். என்னதான் இறங்கி போறாலும் 25% ஓட்டு வச்சிருப்பார். அவருக்கு எதிராக களமாட போறது இன்னைக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிற அதிமுக வாழ போதா, நாளைக்கு சாவ போற திமுக உயிரோடு இருக்க போதா, இல்ல அண்ணாமலை விஸ்வரூபம் எடுக்க போறாரா? இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் விஜய் எடுத்து களமாட போறாங்க. இந்த தமிழ்நாடு ஒண்ணு பட்டா போட்டதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். இது தேசியத்தின் மண், தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. திமுக பிரிவினை பேசுற கட்சி அல்ல. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூபதி ஜானகி.